பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 12/8/2026 அன்னைக்கு சட்டமன்றத்தில் விதி எண் 110 கீழே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அது பயங்கர சர்ச்சையாகவும் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி எண் 110 கீழே சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளில் மக்கள் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள ஏதுவாக அரசு சார்பில் வாகனம், வாகனப்படி மற்றும் உதவியாளர் படி வழங்கும் வகையில் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு தான். இந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை முத பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 12/8/2026 அன்று காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஜோதிமணி அவர்கள் பேசும்போது பல எம்எல்ஏக்களிடம் சொந்தமாக வாகனம் இல்லை என்றும் தொகுதி பணிகளை ஆய்வு செய்யவும் பார்வையிடவும் கடினமாக உள்ளதாகவும் லஞ்சமில்லாத நேர்மையான ஆட்சி அமைய உறுப்பினர்களின் அடிப்படை தேவைகளை அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கையை வைத்தனர். எந்த ஒரு பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை செய்ய சொந்த வாகனங்களையோ அல்லது உதவிகளையோ வைத்து கொண்டு வேலை செய்ய முடிவதில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக கோரிக்கைகளும் வரப்பெற்றது. மக்களாட்சியில் மிக முக்கியமான தூண்களில் ஒன்றாக விளங்குபவர்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள். தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் எளிய பின்னணியில் இருந்து பணபலமோ அரசியல் பின்னணியோ இன்றி மக்களின் பேராதரவோடு முதன்முறையாக சட்டமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல் தலைமுறை சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்து இருக்கிறது. 9/3/2026 அன்று நடைபெற்ற தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் மக்கள் பணி செய்து ஊழலற்ற லஞ்ச லாவண்யமற்ற நிர்வாகத்தை மேற்கொள்வது என அனைத்து வேட்பாளர்களும் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு ஏற்ப அதே பாதையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டு வருகின்றனர். மக்களுக்கான நிர்வாகம் நேர்மையின் பாதையில் என்ற அடிப்படையில் லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான மற்றும் வெளிப்படைத்தன்மையான நிர்வாகத்தை அடித்தட்டு மக்கள் வரை கொண்டு சேர்க்கும் நோக்கில் தமிழக வெற்றிக்கழக அரசு செயல்பட்டு வருகிறது. தங்களது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறியவும் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் தங்களின் தொகுதி முழுவதும் தொடர் பயணங்களை சட்டமன்ற உறுப்பினர் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. பொருளாதார பலமில்லாத சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தொய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கும் வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிவிப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் பயண தேவைகளுக்காக பிறரை சார்ந்து இருப்பதை தடுத்து அவர்கள் எந்தவிதமும் சமரசமின்றி சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தங்களின் தொகுதிக்கு உட்பட்ட கிராமப்புறம் மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கு எளிதாக பயணம் செய்து தொகுதி முழுவதும் உள்ள மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை தீர்வு காண வழிவகுக்கும். அதோடு மட்டுமின்றி சட்டமன்ற உறுப்பினர்களின் பொருளாதார சுமையை குறைத்து கடைக்கோடி மக்களுக்கும் லஞ்சம் லாவண்யம் மற்றும் நேர்மையான மற்றும் வெளிப்படை நிர்வாகத்தை அளிக்கவும் இது உதவும். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்ளவும் அவசியம் என கருதப்படுகிறது. எனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வழங்கிய வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் 75,000 வாகனப்படியாகவும் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஒரு உதவியாளர் நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். இதற்காக உரிய சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வந்து ஆணைகள் வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் வாகனங்கள் கொடுப்பது தனி, அந்த வாகனத்தை டீசலுக்கும் மற்றும்
ஊழியர் அந்த டிரைவர் சம்பளம் சேர்த்து 1,00,000 ரூபா தனியாக வந்து மாதத்திற்கு வந்து பராமரிப்பு செலவாகவும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே எம்எல்ஏக்களுக்கு வந்து மாத ஊதியமாக 1,05,000 ரூபா வரைக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு வந்து சிறந்த குடியிருப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்க பயணம் செய்வது, மருத்துவம் செய்வது, இப்படி பற்பல அவர்களுக்கு வந்து நலன் ஏற்கனவே அரசாங்கத்தின் மூலம் நிறைய ஸ்கீம் வந்து எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. கூடுதலாக தாவேக அரசாங்கம் தற்போது இந்த திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆகவே மக்கள் பணியை தொய்வில்லாமல் எம்எல்ஏக்கள் செய்வார்கள் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த அரசாங்கம் இந்த திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறது. உங்கள் ஏரியாவில் சட்டமன்ற உறுப்பினர் 5 வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக மாதந்தோறும் ஒரு முறை உங்கள் ஏரியாவில் நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த நிதி என்னாச்சு அப்படின்னு தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் நம்ம கேட்டு இந்த மாதந்தோறும் வாங்குகிற இந்த பணத்தை வந்து அவர் எங்கெங்கே போனதுக்கு செலவு பண்ணார் அப்படிங்கிற டீட்டெயிலாம் தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் எம்எல்ஏக்கள் சம்மந்தமாக கேட்கலாம். ஏட்டா இப்போ தான் நீங்கள் கேட்குறீங்க, இதுக்கு முன்னாடி கேட்கலையாடா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏற்கனவே எங்கள் எம்பி எம்எல்ஏ இவங்களோட நிதிலாம் என்னாச்சுன்னு சொல்லி நாங்கள் ஆர்டிஐ போட்டவங்க தான். அதனால் இந்த காலகட்டத்திலையும் நம்ம ஆர்டிஐ போட வேண்டிய தேவை இருக்குது. அதையும் வாய்ப்புகள் இருந்தால், நேரம் இருந்தால் நிச்சயமாக செய்வோம் என்பதையும் இந்த வீடியோ வழியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கீழே கொடுத்துருக்கிறேன், எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.